earthly things and daily nature you cannot understand. If it is heavenly things, how can you understand? There's a secret in marriage God will reveal only to some people. Hallelujah. அதனால்தான் இயேசு நிக்கோதேமிடத்தில் சொல்லுகிறார், நான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன், நீ விசுவாசியாக இருக்கும்போது பரம காரியங்களை நான் எப்படி உனக்காக சொல்லுவேன், நீ அதை எப்படி விசுவாசிப்ப என்று சொல்லுகிறார். Simple things in the earth you cannot believe if I tell you. இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்லும் பொழுது நீ அதை விசுவாசியாக இருக்கிறாய், பரலோகத்துக்குரிய காரியங்களை நான் சொல்லும் பொழுது எப்படி அதை நீ விசுவாசிப்ப என்று சொல்லுகிறார். He says put the hope, put the trust, put the belief on me. We think twice to do it. அநேக நேரங்களில் தேவன் சொல்லுகிறார், நம்ம அவர் மீது அந்த நம்பிக்கையை வைத்து, அவர் மீது நம்ம அந்த விசுவாசத்தை வைத்து, அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். We said no problem, we try some other way, we try some other way. ஆனா நம்ம அப்படி செய்யாம இல்லையே இயேசுவா அப்படி சொல்லுகிறது நம்ம செய்யல, நம்ம இப்படியாக செய்யலாம் அப்படி சொல்லி நிறைய நேரங்களில் தேவனுடைய வழியை விட்டு விலகி செய்கிறோம். The Lord teaches me a very good lesson sometimes. சில நேரங்களில் தேவன் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பார். If I trust on somebody, God breaks that trust. Hallelujah. ஒருத்தர் மேல நான் நம்பிக்கை வச்சேன், இவர் என்னை காப்பாற்றுவார்னா அந்த நம்பிக்கையை தேவன் உடைப்பார். God will break it. He says put the trust on me. தேவன் சொல்றார், மனுஷன் மீது என் நம்பிக்கை வைக்கார், என் மீது வை அந்த நம்பிக்கை. Depend on me. என் மீது அந்த நம்பிக்கை வை. He loves me. He's a jealous God we serve. நாம ஒரு பட்சபாதமான ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். If you take our own children and keep on the head, you will get angry. நம்ம சொந்த பிள்ளையை நம்ம தலையில தூக்கி வச்சாலும் தேவன் கோபப்படுவார். He told Abraham to go give his son as a sacrifice on the mountain. Why? Because Abraham's son gave more time to his son than God. ஆபிரகாம் வந்து தேவன் சொல்லியிருந்தார், உன்னுடைய மகன் ஒரே மகனான ஈசாக்கை நீ பலியிடு என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் ஈசாக்கை அவர் அதிகமாக நேசித்திருந்தார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஈசாக்குக்கு கொடுத்திருந்தார். That was the problem. When we give the time to man and give it to God, God will get angry. நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம மனுஷங்களுக்கு கொடுத்தோமானால் தேவன் அந்த கோபப்பட்டு நம்ம கேள்வி கேட்பார். Our dependency must be on God, must trust God, must ask God, Lord, I'm going here today. Take me safely, bring me back safely. Take charge of my family because we are nothing, you are everything in our house. Hallelujah. அநேக நேரங்களில் நம்ம தேவனை சார்ந்து மாத்திரம் தான் நம்ம இருக்கணும், மனுஷர்களை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. தேவனை மாத்திரமே நம்பணும், அவரை மாத்திரமே நம்ம விசுவாசிக்கணும், அவரிடத்துல கேட்டு மாத்திரமே நம்ம காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hidden plan, he said, no problem, let's see, nothing is there. I'm all righteous, I will go and come. Be careful. அதனால என்ன, யாரும் பார்க்கல, யாரும் நினைக்கல, யாரையும் நம்ம வந்து கேள்வி கேட்க போறோம், எப்படி இருந்தாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்வீர்களானால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Be careful because God will know that moment some pride start coming in us, God is like. அந்த நேரத்தில் நீங்கள் அப்படியாக சொல்ல காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற பெருமை உங்களுக்குள்ளாக வரும். Be careful that we should always depend on Him and trust on Him, keep hope on Him. That's what He wants. எப்பொழுதுமே தேவனை சார்ந்து அவரை நம்பி அவரை விசுவாசித்து மாத்திரம் நீங்கள் நடக்க வேண்டும். Because Bible says, I am a keeper. I preserve your going out and coming in. So we shouldn't keep somebody else to preserve us. Don't keep the driver of your car. Shouldn't keep the pilot of the flight or the bus driver or the train driver. Before we leave, we must pray not only for us. We should pray even for the driver who is going to drive the train. The pilot is going to fly the flight. The bus is going to drive the driver. But Jesus, because of you and me, will save everybody else. Hallelujah. நீங்கள் ஒரு காரியங்களை நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பயணத்துக்காக, அந்த நடத்துனருக்காக, அந்த ஓட்டுநருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த டிரைவருக்காக ஜெபிங்க, ஒரு ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அந்த விமானிக்காக நீங்கள் ஜெபிங்க. ஏனென்றால் நீங்கள் அந்த விமானியை சார்ந்து இருக்கக்கூடாது, தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். Once I was going in a bus to Kerala. ஒரு முறை நான் கண்ணூருக்கு பஸ்ல நான் கேரளாவுக்கு போயிட்டு I was just a new believer, newborn believer. ஒரு புது விசுவாசியா நான் இருந்தேன். அப்பொழுது தேவன் I heard pastors all pray, I heard people pray. So according to that, I just believed and I prayed. I said, God, please take charge over this bus. God, please take me safely. Please take charge of the driver and the stand over. That's all.
ஒரு புது விசுவாசியா இருந்த பொழுது எல்லாருமே சேர்ந்து பயணிக்கும் பொழுது பாஸ்டர் சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணேன், ஜெபித்து ஆண்டவரே என்னையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பஸ் ஓட்டுகிற டிரைவரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னுடைய பிரயாணத்தை நல்ல முறையில் முடித்துக் கொடுங்க என்று நான் ஜெபித்தேன். Not less than 5 or 6 hours the bus went. ஒரு 5-6 மணி நேரம் அப்படியே And it's a Volvo bus that time. Volvo பஸ் அது It was going full speed. ரொம்ப வேகத்துல அந்த பஸ். Suddenly I heard a sound, come on, so I see fire, just fire coming out from there. And I'm sitting next to the driver only. ஏன்னா அந்த பஸ்ல வந்து போயிட்டே இருக்கும்போது 5-6 மணி நேரம் கழித்து ஒரு டமால் ஒரு சத்தம் கேட்டது. நாங்கள் எல்லாரும் பயந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து பார்க்கும்பொழுது ஏனென்றால் நான் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்து இருந்தேன். So the tire burst, and that vehicle was not less than 100 kilometers speed. And remember, God made that vehicle to stop immediately. அந்த பஸ் ரொம்ப வேகத்துல போயிருந்தது. அந்த வேகத்துல போகும்போது டயர் வெடிச்சிருச்சு. நல்ல வேளை எதுவுமே ஆகாம அந்த பஸ்ஸை தேவன் நிறுத்தி வைத்தார். God saved me and saved the people in the bus. Hallelujah. அந்த பஸ்ல பயணிச்சது எல்லாரையும் Just because of a small prayer I did that day. I depend on the Lord, not on the driver. ஒரு சின்ன ஜெபம் தான் நான் செய்தேன். ஏனென்றால் நான் தேவனை சார்ந்து இருந்ததுனால தேவன் முழு பஸ்ல இருந்த எல்லாரையுமே காப்பாற்றினார். I want to thank and praise God for this time. தேவன் இந்த வார்த்தைக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தி நான்